மேனாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கடந்த 2010 நடைபெற்ற உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்தார். கோவையில் இந்த மாநாட்டை நனவு என்றென்னும் நிலத்திற்கு செய்யக்கூடிய செம்மொழி பூங்கா அமைக்கப்படும். இந்த அறிவிப்பினை செயல்படுத்திடும் பொருட்டு கோயம்புத்தூரின் மைய பகுதியான காந்திபுரத்தில் செம்மொழி பூங்கா அமைத்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 18/12/2023 அன்று அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக ரூபாய் 208.5 கோடி மதிப்பீட்டில் 45 ஏக்கர் பரப்பளவில் உலக தரத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய செம்மொழி பூங்கா பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இங்கு வருகை தரும் பொதுமக்கள் மாநகரின் பரபரப்பான சூழலிலிருந்து விடுபட்டு தூய்மையான எழிலான சூழலில் மகிழ்ந்துலாவி மனநலத்தோடு உடல் நலத்தையும் பேண வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த செம்மொழி பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயிலுடன் செண்பக மரம், கல்விளவு, திருவோட்டு மரம், கலிகுடா, வரிக்கமுகு, மலைப்பூவரசு, எலிச்சுழி, குங்கும மரம் உள்ளிட்ட அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செம்மொழி வனம், நறுமண வனம், ஐந்திணை வனம், நலம் தரும் வனம், மலர் வனம், புதிர் வனம், நிழல் வனம், 1000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் கொண்ட ரோஜா தோட்டம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம், நீர் தோட்டம், பாறை தோட்டம், மூங்கில் தோட்டம், நட்சத்திர தோட்டம் என பல வகையான தோட்டங்கள் 38.69 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளன. QR கோட் பயன்படுத்தி இந்த தோட்டங்களில் உள்ள மரங்கள், செடிகளின் வகைகள் குறித்து தெரிந்து கொள்ளும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. கடையேழு வள்ளல்களான பேகன், பாரி, காரி, ஆய் ஆந்திரன், அதியன், நள்ளி, ஓரி ஆகியோரின் கற்சிலைகள், பழந்தமிழர்கள் பயன்படுத்திய தொல்லியல் பொருட்களின் அருங்காட்சியகம், தாவரவியல் அருங்காட்சியகம், தமிழ் மரபு சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்திட 500 பேர் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம், உயர்தரமான கருவிகளுடன் கூடிய திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம், படிப்பகம் ஆகியவை சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளன. பட்டறிவு கூடம், நாற்றாங்கால் பண்ணை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா, AI மற்றும் VR தொழில்நுட்பம் கொண்ட உள் விளையாட்டு கூடம், மாற்றுத்திறனாளிகளுக்கு என பிரத்யேக விளையாட்டு பூங்கா, மேம்பட்ட நடைபாதை, 100க்கும் மேற்பட்ட கல் இருக்கைகள் ஆகியவையும் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் செம்மொழி பூங்கா இரவில் ஜொலிக்கும் வண்ணம் அலங்கார விளக்குகள், பொதுமக்கள் நடைபயிற்சி செய்யும் போது கால்வலி ஏற்படாமல் இருக்க மண் அடுக்குகளால் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட நடைபாதை, தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரங்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலிகள், மின்சார வாகனங்கள், உணவகம், ஒப்பனை அறைகள், பணியாளர்கள் தங்குமிடம், வாகனங்கள் நிறுத்துமிடம், மழைநீர் சேகரிப்பு மற்றும் மறுபயன்பாடு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இத்தகைய சிறப்பம்சங்களுடன் உலகத்தரத்திலான செம்மொழி பூங்காவை கோயம்புத்தூர் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்சொல்லால் ஈத்தளித்த வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்து இவ்வுலகு என்ற ஐயன் வள்ளுவர் வாக்குக்கிணங்க வாக்கில் இனிமையுடன் பொதுமக்களுக்கு தேவையானவற்றை வழங்கி காத்திடும் தாயுமானவருக்கு இவ்வையகமே வசப்படும்.